அனைவருக்கும் வணக்கம். ஐயனார் துணையோட எபிசோட் எல்லா இடத்துலையுமே போயிட்டு ஹாஸ்டலில் வந்து கேட்குறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையுமே என்ன ஒரு ரூல்ஸ் இருக்குன்னா, ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான் வந்து ஹாஸ்டலில் நாங்கள் தருவோம், ஐடி கார்டு இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, இல்லை அது என்னுடைய பர்சனல், அது வந்து இப்போதைக்கு என்னால் கொடுக்க முடியாதுன்றாங்க. இல்லைம்மா, ரூமெல்லாம் கிடையாது, அதுக்கு ஐடி கார்டு இருந்தால் மட்டும்தான்றாங்க. என்ன சொல்லணும் இப்படி? எனக்கும் தெரியலங்க, ஞாபகம் இருந்துச்சு, ஆனால் சொல்ல மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல நிலா ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி, இன்னும் இருக்கிற இடத்துலலாம் போய் விசாரிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையுமே விசாரிக்கிறாங்க. ஆனால் விசாரிச்சா எல்லார்கிட்ட இருந்து வர பதில் என்னன்னா, அது மட்டும்தான் இருக்கு. ரொம்ப கவலையோடு இருக்காங்க நிலா இருந்துட்டு. ஆனால் சோழன் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி நிலா எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்கு. சே, இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது, எனக்கும் ஒன்றும் புரியலங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே விசாரித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாமே பந்தலில் கழட்டிட்டு போகிறாங்க. அமௌண்ட் ரேட்டை சொல்கிறாங்க. என்ன இது இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறீங்கன்னு பாண்டி சொல்கிறாங்க. இருக்கிறத தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு மொத்தத்தில் கம்மியாக தான் வந்து நாங்கள் சொல்லியிருக்கோன்றாங்க. அது இல்லாத சோழனுடைய இதுக்கு நிறையவே வந்து டெக்கரேட் பார்த்து பார்த்து பண்ணோம் அப்படின்ட்டுலாம் சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரொம்ப கவலையோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கார்த்திகாவுடைய மாமாவும் அவங்களுடைய அம்மா வந்து யாரை கேட்டுடா பந்தலை போட்டிங்கன்றாங்க. என்னை ஒரு வார்த்தையாச்சும் கேட்கணுமா இல்லையா? கேட்காத உங்கள் இஷ்டத்துக்கு பந்தல் போட்டு வச்சுருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கோமா சண்டை போடுறாங்க. இங்கே பாருங்க, பந்தல் போட்டதுக்கு 20,000 எங்களுக்கு கொடுங்க, எங்களை கேட்கல இல்லை, ஓ இப்படி வரைக்கும் நட வலிக்கு அப்படின்ற மாதிரி சோழனுடைய அப்பா நினைக்கிறாங்க. பணமாக கொடுக்க முடியாது, ஒன்றும் கொடுக்க முடியாது, கிளம்புங்கடா அப்படின்றாங்க. நான் ஏன் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, இதை இப்போ சொல்கிறத கேளுங்க, பிரச்சனை வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க. டேய், நான் ஏன்டா கிளம்பணும், நீங்கள் தான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மாறி மாறி ஆர்குமெண்ட் பண்ணவும் சோழனுடைய அப்பா தள்ளி விட்டுருவாங்க போயிட்டு அவங்கள. உடனே கார்த்திகாவுடைய மாமா கீழே விழுந்து அடிபட்டுரும். கார்த்திகாவுடைய அம்மா, டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, ஏற்கனவே ஜெயிலுக்கு போய் வந்தோம் தானே, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை ஜெயிலுக்கு முட்டி தட்டுறேன்டான்றாங்க. நீ திருந்தவே மாட்டேடான்னு கோவமா போகிறாங்க. எல்லாமே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டியனும் சேரனும் எல்லா இடத்துல ஹாஸ்டல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுறாங்க. என்னங்க பண்ணுறது, எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையங்கன்றாங்க. எங்க நீங்கள் அங்கே எதுவும் தெரிஞ்சுக்க எங்கள் வீட்டில் இருக்கலாம் இல்லைன்றாங்க. அது எப்படிங்க, நீங்கள் இருக்கலாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நிலா எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் இந்த மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.